இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடும்ப அட்டைக்கு முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், புதிய குடும்ப அட்டைக்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குடும்ப அட்டைக்கு வெளியிட முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் முதல் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கப்படும். புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் பெற 2,80,000 பேர் விண்ணப்பம் செய்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அவர்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரியே தற்போது நீங்கள் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தாலும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது ஆன்லைன் மூலமாக புதிய குடும்ப அட்டைக்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் இந்த மாதிரி தான் ஷோகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்லேயே புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கிங்க. அதை டிக் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரெட் கலர் ஸ்டார் இருக்க ஆப்ஷனில் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு குடும்பத்தலைவரோட பேரை வந்து இங்கிலீஷில் என்டர் பண்ணிக்கிங்க. நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட்னு இருக்கும். மிஸ்டரா மிஸ்ஸஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலி ஹெட்டோட நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம், நெக்ஸ்ட்டு அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 3, அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தற்போது என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழில் என்டர் பண்ணணும். தமிழில் என்டர் பண்ணுறதுக்கு கீபோர்ட்லனா கூகுள்லேயே தமிழ் கீபோர்டுன்னு ஒரு ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி தமிழில் என்டர் பண்ணிக்கிங்க. தமிழ்லேயே வந்து குடும்பத்தினருடைய பேர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய தந்தை பேர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஏற்கனவே என்டர் பண்ண அட்ரஸ் வந்து தமிழில் என்டர் பண்ணுங்கள். அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு குடும்பத் தலைவர் புகைப்படம் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் பிடிப்புன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அது 5 MBக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் ஸ்கேன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிடிப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைவாக ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஃபோட்டோ கிளியராக இருக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம், மண்டலம், உங்களுடைய கிராமம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். கிராமம்லாம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் அதெல்லாம் என்டர் பண்ணிக்கிங்க. ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறத மட்டும் நீங்கள் கம்பல்சரி என்டர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் கேட்டிருப்பாங்க. எல்லா உறுப்பினரோட பேரும் என்டர் பண்ணும். உறுப்பினர் சேர்க்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குடும்பத்தினோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும். குடும்பத்தினோட பேர் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு அவங்களோட பேர் வந்து தமிழும் இருக்கும். ஸ்பெல்லிங் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய பிறந்த தேதியை வந்து என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பாலினம் கேட்டிருப்பாங்க. குடும்பத் தலைவர் வந்து ஆனா பெண்ணன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து இன்னும் கேட்டிருப்பாங்க. இந்தியன் செலக்ட் பண்ணிங்க. உறவுமுறை இருக்கும். தொழில் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ ப்ரைவேட்டாக, பப்ளிக்காக, கவர்மெண்ட் எதுவாக செலக்ட் பண்ணிக்கிங்க. அவங்களுடைய மாத வருமானம் எவ்வளோன்னு சொல்லி அதை என்ட்ரு பண்ணிக்கிங்க. மாத வருமானம் என்ட்ரு பண்ண பிறகு மாற்றுத்திறனாளின்னு கேட்டிருப்பாங்க. அது எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. அடுத்ததாக பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி மற்ற ஆவணங்களில் வந்து ஆதார் அட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு அப்லோட் பண்ண பிறகு ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. 5 வயதிற்கு மேல் இருக்கும் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் கண்டிப்பாக ஆதார் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும். அதில் என்டர் பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமின்னு என்டர் பண்ணிட்டீங்கன்னா டேப்லெட் கலர் மாதிரி ஷோ ஆகிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர் ஆட் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்டை தேர்வுன்னு இருக்கும். அதில் போய்ட்டு நோ கமாடிட்டி, ரைஸ் கார்டு, சுகர் கார்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ரைஸ் கார்டு, அதாவது அரிசி அட்டையை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் எல்லா பொருளுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக குடியிருப்பு சான்று இருக்குது. எதில் உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிங்க. மின்சார கட்டணம், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் இதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது ஒரு MBக்குள்ளே தான் இருக்கணும். ஃபார்மெட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதில் இருக்க மாதிரி என்டர் பண்ணிவிட்டு எரிவாயு இணைப்பு விவரங்கள் கேட்டிருப்பாங்க. விவரங்கள் வந்து இணைப்பு 1, இணைப்பு 2ன்னு சொல்லியிருக்கும். ஒரு கேஸ் கனெக்ஷன் தான் இருக்குன்னா இணைப்பு 1 செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் நிறுவனத்துடைய பெயர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. சில
சிலிண்டர் எண்ணிக்கை 1 வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தல் ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. அதை பயன்படுத்தி தான் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி 15 to 30 நாட்களுக்குள் உங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டதுன்னு SMS வரும். இதன் குடும்ப அட்டை புதிதாக விண்ணப்பிப்பதற்கான ஸ்டெப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.